இப்போ அவர் அரசியலுக்கு வந்ததையும் நான் வரவேற்கிறேன். ஆனால் அவர் அரசியலுக்குள் எதற்காக வந்தார், என்ன செய்வதற்காக வந்தார்? இந்த கட்சி இப்படி, அந்த கட்சி இப்படி. ஈவன் தான் நான் பாமகலேருந்து வெளியில வந்தாலும் எல்லாரும் என்கிட்ட எதிர்பார்த்தது நான் குறித்து எதிர்ப்பேன்னு. அங்கிள் ராங் அங்கிள், அது இது அங்கே எதிரில் வந்திருக்க கூட்டம் பாவம், இவர் இப்படி பேசினாதான் அதை ஒரு 10 நிமிஷமாவது கேட்குங்கிற கூட்டம் தான் அங்கே இருக்காங்க. எங்கம்மா மீட்டிங் முடியவே இல்லை, போயிட்டு இருக்கீங்க. நான் பார்க்க தாங்க வந்தேன், தளபதியை பார்த்துட்டேங்க, கிளம்பிட்டேங்க. திரையில பார்த்த நடிகர்களை தரையில் பார்க்கும்போது மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு உற்சாகம் வரும், ஒரு ஆர்வம் வரும். அதன் அடிப்படையில் தானே மேடம் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனாரு, ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனாங்க. திமுக வளர்த்தவரே எம்ஜிஆர் தான். அப்ப நீங்க எப்படி விஜய் அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் ஒப்பிடுவீங்க? அதிமுக பாஜக கூட்டணியே பொருந்தாத கூட்டணி, அடிமை கூட்டணின்னு சொல்லியிருக்காரு. பொருந்தா கூட்டணினா இவர் யாருங்க? நான் தான் கேட்கிறேன், இவர் விமர்சகரா கட்சி தலைவராங்க? இவர் அரசியல் விமர்சகரா? ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி தலைவர் ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து விரிவாக விவாதிக்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேடம்? நலமா இருக்கேன். நல்லா இருக்கீங்க. இப்போ 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி என்ற கருத்தை தாவேகா தலைவர் நடிகர் விஜய் தெரிவித்துள்ள அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? அவரே சொல்லிக்கிட்டாரா? ஆமா, அவரே சொல்லியிருக்காரு. அவரே சொல்லிக்கிட்டா அது அவருடைய கருத்து தானே, இது யாருடைய கருத்தும் கிடையாதுல்ல. இது அரசியல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை அவர் கையாளுறதே சினிமாவை விட ஒரு மோசமாக. சினிமாவும் கஷ்டம்தான், ஒரு சினிமா உருவாக்குறதும் கஷ்டம்தான். இவர் அரசியல் என்னன்னே தெரியாமல் ஒரு எஃபோர்ட்லெஸ்ஸாக ஒரு அரசியலை ஆரம்பிச்சுட்டு அதில் பேசக்கூடியவையெல்லாம் ஒரு முக்கியத்துவமாக நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு கட்சி அப்படின்னாலே அந்த கட்சிக்கு ரூட் லெவல்னு சொல்லி அந்த அடிப்படையாக எல்லா இடங்களிலையுமே உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள், அவங்க கட்சி தொண்டர்கள் இருப்பாங்க, பூத்துக்கு பொறுப்பாளர் இருப்பாங்க. இப்போ அந்த ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குது. இதையெல்லாம் மனசில் வச்சு தான் ஒரு கட்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறது வரும். அது மட்டும் இல்லாமல் கடந்த தேர்தலில் எவ்வளோ தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க, எவ்வளோ இடங்களை பிடிச்சிருக்காங்க, எந்தெந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இது மாதிரியான ஒரு ஹிஸ்ட்ரி, அந்த ரிசல்ட் ஹிஸ்ட்ரி இருக்கும். இதை வச்சு தான் ஒரு கட்சி. இப்போ இது மாதிரி பார்க்கும்போது இவருடைய கட்சி எங்கே இருக்குது? இல்லை, இவருடைய கட்சி எங்கே இருக்குது அப்படின்னா, இல்லை எங்கே இருக்குது அப்படின்னா, இன்னமும் எந்த தேர்தலையும் சந்திக்காத ஒரு கட்சியாக ஆரம்பிக்கப்பட்ட, புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கும்போது எனக்கு இவங்க தான் போட்டி அப்படின்னா அதை அவர் நினச்சிக்கலாம். அதில் ஒன்றும் யாரும் போய் குறுக்க போய் நீங்கள் உங்களுக்கு யாரை எதிர்த்து பேசணுங்கிற ஒரு விஷயம் இருக்கும், அது உங்களோட உரிமையை நீங்கள் எடுத்துக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. போட்டி இதுதான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அறியாமையாக தான் பார்க்கப்படும். ஏன்னா பிரதான எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு கட்சி எதிர்கட்சியாக, அதாவது ஆளுங்கட்சி அளவுக்கு ஒரு பொறுப்புணர்வோடு எதிர்கட்சியும் செயல்பட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னும் களத்தில் ஒரு பிரச்சார பயணம் மேற்கொள்கிறார் எதிர்கட்சி தலைவர், அங்கேயும் கூட்டம் அலைமோதுது. அதெல்லாம் பார்க்குறாரா இல்லை பார்க்கலையா, அல்லது மேடையில் ஏறின உடனே அந்த ரசிகர் கூட்டத்தை பார்த்த உடனே அப்படியே என்னன்னே தெரியாமல் ஏதோ எழுதி படித்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்ததை பேசிட்டு திடீர்னு பேசினா அது எப்படி சொல்கிறது, அது ஒரு தலைவர் பேசக்கூடிய பேச்சு மாதிரியே எனக்கெல்லாம் இல்லை. அவர் எதை வைத்து சொன்னார்னாக்கா, அதாவது 2019ஆம் ஆண்டு முதல் ஸ்டாலின் ஜெயிச்சுட்டே வராரு, எடப்பாடி அவர்கள் தோத்துட்டே வராரு. ஸோ அதிமுகவால் திமுக வீழ்த்த முடியாது, ஸோ நாம தான் வீழ்த்த முடியும் என்ற அந்த அரசியல் நோக்கத்தோடு தான் அந்த கருத்தை பதிவு செய்திருக்காரு. இல்லைங்க, அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் அரசியலில் தேர்தலில் வெற்றி தோல்வி மட்டும் பார்க்க முடியாது. நீங்கள் எவ்வளோ வாக்கு வங்கி, எவ்வளோ வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு, கூட்டணி யாரு கூட வச்சாங்க, கூட்டணி வைக்காமல் இருந்தாங்களா, இப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க தேசிய கட்சிகளுடன் கூட்டணி இல்லாமலே அவங்க எத்தனை தொகுதிகளில் டஃப் கொடுத்துருக்காங்க. அதனால் இதெல்லாம் அவருக்கு ஒரு அரசியலில் இன்னும் ஞானம் இல்லை அப்படிங்கிறது தான் குறிக்குது. நீங்கள் சொல்கிறது மாதிரி வெற்றி தோல்வியை மட்டும் வைத்து அரசியல் கிடையாது. அப்படி பார்த்தா திமுகவும் தான் 10 வருஷம் ஆட்சியில் இல்லையே, அதிகாரத்தில் இல்லையே. அதனால் நீங்கள் அதை அப்போ திமுக முடிஞ்சு போயிட்டுன்னு சொன்னால் அப்புறம் எப்படி போன எலெக்ஷனில் வந்திருப்பாங்க? இப்போ 2 தடவை தோத்துறதுனாலையோ 3 தடவை தோத்துறதுனாலையோ ஒரு அரசியல் கட்சியே இல்லை அப்படின்னு சொல்லிலாம் நினைக்க முடியாது. இவர் தன்னை ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆளுமையாக எடுத்த உடனே நினச்சிக்கிறதுங்கிறது தான் ஒரு நகைச்சுவைக்குரியதாக இருக்குது. அரசியலுக்குள்ளே யார் வேணாலும் வரலாம், தவறில்லை, யார் வேணாலும் வரலாம். நீங்கள் வரலாம், நான் கட்சி தொடங்கியிருக்கேன், இன்னும் பலர் வருங்காலத்தில் அரசியலுக்குள்ளே இளைஞர்கள் வரலாம், அவங்க அரசியல் பேசலாம், இதெல்லாம் நானும் வரவேற்கிறேன். இப்போ அவர் அரசியலுக்கு வந்ததையும் நான் வரவேற்கிறேன். ஆனால் அவர் அரசியலுக்குள் எதற்காக வந்தார், என்ன செய்வதற்காக வந்தார், எந்த விதமான மாற்றத்தை தமிழகத்தில் உருவாக்குவதற்காக வந்தார்?
இந்த மாற்றங்களினால் என்ன விதமான ஒரு இம்பாக்ட் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க போகுது? இதுதானங்க ஒரு கட்சியுடைய அஜெண்டாவா இருக்க முடியும். அதை விட்டுட்டு இந்த கட்சி எப்படி, அந்த கட்சி கூட்டணி எப்படி, இந்த கட்சி எப்படி, இதை பேசுறதுக்கு ஏகப்பட்ட பேச்சாளர்கள் இருக்காங்க. நான் ஒரு அரசியல் கட்சி தலைவராக என்னை பார்க்கும்போது மக்கள் நலன் சார்ந்து, இளைஞர்கள் நலன் சார்ந்து, சின்ன சின்ன பசங்க கூட கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற அவர்கள் நலன் சார்ந்து இது குறித்து தான் என்னுடைய ஆர்ப்பாட்டமும் போராட்டமும், மதுவிலக்கு குறித்ததும், போதைப் பொருளுக்கு எதிராக போராடுறதும், இது மாதிரியான என்னுடைய அரசியல் பாதையை நான் வடிவமைக்கிறேனே தவிர இந்த கட்சி இப்படி, அந்த கட்சி இப்படி. ஈவன் தான் நான் பாமகலேருந்து வெளியில வந்தாலும் எல்லாரும் என்கிட்ட எதிர்பார்த்தது நான் பாமகவை குறித்து எதிர்ப்பேன்னு. அதை கூட நான் செய்யலை. ஏன்னா ஒரு கட்சியை எதிர்க்கிறதுக்காக இன்னொரு கட்சியை உருவாக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஒரு கட்சியை எதிர்க்கிறதுக்காக நான் அரசியலில் இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. என்னுடைய நோக்கம், இலக்கு மக்களை நோக்கிய ஒரு அரசியல், மக்களுக்கான அரசியல். இன்னைக்கு வரைக்குமே கரண்ட்டை ஷாக் அடிச்சு மழையில் கேபிளில் கால் பட்டு ஒரு தூய்மை பணியாளர் இறந்து போயிருக்காங்க. அது வேதனையாக இருக்குது, மனசுக்கு அவ்வளோ வேதனையை கொடுக்குது. 2 பச்சை பிள்ளைங்க தாய் இல்லாமல் எப்படி வாழ்வாங்கன்னு நினைக்கும் போது நொறுங்கி போகுது இதயம். அப்போ இது மாதிரி இன்று எவ்வளோ நீங்கள் வசிக்கின்ற வீடுகளில் அவ்வளோ டெக்னாலஜியா. இதற்கு ஆட்சியாளர்கள் தானே காரணம், அலட்சியம் தானே காரணம். அந்த கண்ணகி நகர் மக்கள் எத்தனையோ முறை போய் இந்த மாதிரி கண்ணாப்பின்னு ஒயர்லாம் கிடக்கு அப்படின்னு சொல்லும் போது அவங்க இந்த மின்சார வாரியத்தில் ஆட்பற்றாக்குறை, அவங்க ஆட்களை போட்டு சரியான முறையில் புகார்களை வாங்குறதில்ல, அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதில்ல, அதனால ஒரு உயிர் போயிட்டு. அப்போ நீங்கள் பேச வேண்டியது என்ன? மக்கள் அன்றாட சந்திக்கும் பிரச்சனைகள், மக்கள் முழுமையாக மக்கள். இளைஞர்கள் திரைப்படத்தை பார்த்துட்டு ஏமாறாதீங்கப்பா, உங்களுக்குன்னு ஒரு வருங்காலம் இருக்குது. அந்த வருங்காலத்தை வடிவமைக்கிறதுக்கு நீங்கள் சரியான முறையில் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகணும், உங்களுக்கான வேலை வாய்ப்பை நான் ஆட்சிக்கு வந்தால் கொடுப்பேன், அந்த வேலை வாய்ப்பை எப்படி உருவாக்கலான் இருக்கேன். இதுதான் அரசியல் தலைவரோட பேச்சாக இருக்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் பெண்கள் எத்தனை காலம் தான் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிட்டே இருக்க முடியும்? உங்களுக்கு ஆபத்துனா உங்களை நீங்கள் தற்காத்து கொள்றதுக்கு என்னென்ன வழிவகையோ அதை நான் செய்வேன். இதுதான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசணும். இதை விட்டுட்டு அவர் பேசுனது முழுக்க அங்கிள், ராங் அங்கிள், அது இது அங்கே எதிரில் வந்திருக்க கூட்டம் பாவம், இவர் இப்படி பேசினாதான் அதை ஒரு 10 நிமிஷமாவது கேட்குங்கிற கூட்டம் தான் அங்கே இருக்காங்க. ஆனால் அவங்கள மட்டுமே அவர் நினச்சி ஒரு அரசியல் நகைச்சுவை கடந்து பேச்சு, இது ஒரு காமெடி ஸ்பீச் தாங்க. இதில் என்ன இருக்குது? இது அரசியல் பேச்சே கிடையாது. இப்போ திமுக ஒரு பாய்சன் சொல்லியிருக்காரு, அதை பற்றி உங்க கருத்து என்ன? அது பாய்சனா இருக்குங்க, இருக்கட்டும். நீங்க எப்படி நல்லவங்களா இருக்கீங்க? நீங்க அவங்க பாய்சன் திமுக பாய்சன், அதனால திமுக வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு கட்சி ஆரம்பிச்சு சொல்லியிருக்காரு. அவங்க பாய்சனா இருக்காங்க, நீங்க எப்படி பாயசமா இருக்க போறீங்க? இந்த துறை இப்படி இருக்கு, பத்திரப்பதிவு துறை இப்படி இருக்கு, ஆர்டிஓல லஞ்சம் வாங்குறாங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. சொல்லியிருக்காரு. அதாவது டாஸ்மாக்ல பல ஆயிரம் கோடி ஊழல், அந்த மாதிரி எல்லா துறைகளிலும் பல ஆயிரம் கோடி ஊழல் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல பாஜகவும் திமுகவும் மறைமுக கூட்டணி அமைத்துக்கிட்டு நடவடிக்கை எடுக்காம இருக்காங்கன்ற கருத்தை தெரிவிச்சிருக்காரு. டாஸ்மாக்ல நடக்கக்கூடிய உண்மையான ஊழல்னா நாங்கெல்லாம் பலகாலமா பேசிட்டு இருக்கோம். நான் தான் டாஸ்மாக் எதிராக வழக்கு போட்டு ஜட்ஜ்மெண்ட் வாங்கி வச்சிருக்காரு. 10 ரூபா 20 ரூபா கூட எம்ஆர்பியை விட அதிகமாக போட்டு ரசீது இல்லாமல் அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டவன் நான். சரியா? இப்போ பிரச்சனை அவருக்கு தெரிஞ்சது இங்கே நியூஸ் இருக்குல்ல, டாஸ்மாக் முறைகேடு 1000 கோடி, அதுதான் தெரியுதே தவிர இந்த கள்ள வருமானத்தில் ஒரு 4500 கோடி 5000 கோடி இங்கே புழங்குது, அந்த காசு எங்கே போகுது, அந்த பணம் யாருக்கிட்ட இருக்குது, யார் அதை அனுபவிக்கிறாங்க, இதெல்லாம் குறித்து பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் தான் அரசியல். நீங்கள் மேலோட்டமாக சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதா? எல்லாருமே தெரியும். இல்ல அந்த தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே இல்ல சினிமாவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, வியாபார ரீதியாக அந்த டிக்கெட் விலையில எல்லாம் சொல்றேன். சினிமாவிலங்கிறது நடிப்புல அவர் நிறைய முன்னேற்றத்தை கண்டிருக்காருங்கிறது நாமளே பார்த்துருக்கோம். அந்த இடத்துக்கு வரலன்னா இந்த இடத்துல சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் 150 ரூபா டிக்கெட்னா எத்தனை இடத்துல 150 ரூபாய்க்கு மட்டும் விற்கிது? 1000 ரூபாய்க்கு விற்கலையா? 2000 ரூபாய்க்கு விற்கலையா? அதையெல்லாம் இவங்க தடுக்கலைல்ல. அந்த இடத்துல நேர்மையோ ஊழலையோ ஒழிக்கிறதுக்கெல்லாம் இவங்க பாடுபடலைங்கிறேன். அதுக்கான கருத்து சொல்லி 30 ஆண்டுகளாக மக்களிடம் இருந்து சம்பாதித்த பணத்தை மக்களுக்காகவே செலவு செய்யத்தான் நான் கட்சி தொடங்கியிருக்கேன் அந்த கருத்தையும் சொல்லியிருக்காரு. இந்த 1000 ரூபாய் டிக்கெட் போட்டு வித்ததுனால வந்த பணத்தை அவர் 1000மோ 100 தெரியல, உங்களிடம் சம்பாதித்த பணத்தை உங்களுக்காக செலவு செய்ய போகிறேன், அதுக்கு தான் அரசியல் கட்சின்ற கருத்தையும் பதிவு செய்திருக்காரு. உங்கள்கிட்ட சம்பாதிச்ச பணத்தை எங்கள்கிட்ட செலவு பண்ணுங்கன்னு மக்கள் சொல்லலைங்க. ஒன்னையோன்னு தெரிஞ்சுக்கிங்க, உங்களுடைய நோக்கம் சரியானதாக இருந்துச்சுன்னா செயல்களும் சரியானதாக இருக்கும்.
அப்போ மக்களை பிரதானப்படுத்திட்டு அதன் பிறகு கட்சிகளை லேசா நீங்க பேசலாம், தப்பு இல்லை. அதை அடுத்து இரண்டாவதா பேசி இப்படி தாங்க ஒரு தலைவர் நடந்துக்க முடியும். நான் சிங்கம் நீங்க சொல்லக்கூடாது. உங்க கட்சியில் உள்ள இரண்டாம் கட்ட தலைவர் சொல்லட்டும். நான் மார்க்கெட்டு போய் வரல, அதை நீங்க சொல்லக்கூடாது. அங்க கட்சியில் உள்ள இரண்டாம் கட்ட தலைவர்கள்ட்ட சொல்லுங்க. நீங்க பேசுனதே 33 நிமிஷம். அந்த 33 நிமிஷத்துக்குள்ள நான் சிங்கம், நான் புலி, நான் கரடி, இதெல்லாம் என்னங்க இது? எவ்வளவு அழகான ஒரு அரசியலை இவ்வளவு இளைஞர்கள் ஒரு 100 பேரை கூட நாட்டையே மாத்துறேன்னு சொன்ன விவேகானந்தர் எங்க இருக்காரு? இத்தனை இளைஞர்களுக்கு முன்னால ஒரு நல்ல அரசியலை எப்படி எடுத்துட்டு போகணும்? நீங்க அந்த இடத்துல ஒரு 8 தொகுதி பேரை சொன்ன இடத்துல நீங்க ஒரு 8 துறை பேரை சொல்லியிருந்தீங்கன்னா நான்லாம் பெருமையா பேசியிருப்பேன். ஆஹா பரவாயில்ல, விஜய் நல்ல அரசியல் பேசுறாருன்னு. இதுல எங்க இருந்துச்சு அரசியல்? சினிமாத்தனம் மட்டும்தான் இருந்துச்சு. சினிமா மட்டும்தான் இருந்துச்சு. சினிமாவை தவிர எதுவுமே இல்லை. உங்களுக்கு என்ன? ஒரு கட்சி எதிர்கட்சியாக இருந்துகிட்டு இருக்கும்போது இந்த கட்சி யாரு கையில இருக்குன்னு தெரியுமா? என்ன அசிங்கமா இருக்கு இது? யார் பேசுறது? இது இந்த அரசியல வந்து அங்கங்க பேச வச்சுட்டு இருக்காங்களா? அந்த மாதிரி பேசுறவங்க பேசுற மாதிரி பேசுறதுக்கு இவர் எதுக்கு? அதாவது அதிமுகவால் திமுகவை வீழ்த்தவில்லை, அதற்காக திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் கட்சி தொடங்கி இருக்கு என்ற கருத்தையும் சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம், திமுக ஒரு பாய்சன் கட்சி சொல்லியிருக்காரு. அதை எதன் அடிப்படையில் சொல்லியிருக்காரு? பாய்சன் கட்சி தாங்க. உங்க பார்வையில அது பாய்சன் கட்சியா? திமுக பார்வையில திமுகங்கிறது பாய்சன் கட்சிங்கிறத இவர் ஒரு மேடையில சொல்லிட்டு இருக்காரு. நாங்க அன்றாடம் அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் எடுத்து கூறி இப்படி ஏன் நடக்குதுன்னு பேசிட்டு இருக்கோம். ஆர்கே நகர்ல எம்எல்ஏ போய் பெண்களை வந்து 1000 ரூபாய் எங்களுக்கு மாசம் வரலங்கிறதுக்காக பைத்தியம்னு சொன்னதை பத்தியும் பேசுறோம். KKSSR வந்து கம்மல் முக்குத்தி போட்டிருந்தா அவங்களுக்கு 1000 ரூபாய் கிடையாதுன்னு சொன்னதை பத்தியும் பேசுறோம். அதே மாதிரி நீ ஓசி பஸ்ல தானம்மா போறேன்னு சொல்றதையும் பேசுறோம். நீ எஸ்சி தானம்மான்னு மேடையில இருந்து கேட்டதையும் சொல்றோம். மனு எடுத்து மண்டையிலே அடிச்சதையும் சொல்றோம். இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி இப்படி ஒரு கட்சி தேவையில்லை, இந்த கட்சியை நம்ம ஆட்சியில இருந்து அகற்றணும்னு நாங்களும் அனுதினம் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். இது பாய்சன் கட்சிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அந்த பாய்சன் கட்சி அப்படிங்கிறதுக்கு மாற்றாக இப்ப நான் அனைத்து மக்கள் அரசு எனக்குன்னு ஒரு குறிக்கோள் எடுத்திருக்கேங்க. உண்மையாகவே போதைங்கிற விஷயம் இருக்க வரைக்கும் மக்களுக்கு எந்த நலத்திட்டங்களும் ஒரு சரியான முறையில போகாதுங்க. போதையை ஒழிக்கணும் அப்படிங்கிற இடத்துல ராஜேஸ்வரி பிரியா தொடர்ச்சியா போராடுவேன். நிச்சயமாக இன்னைக்கே ஒரு டாஸ்மாக் இஷ்யூ நடந்தாலும் எல்லாருக்கும் ஏன் ஞாபகம் வர்ற அளவுக்கு நான் களத்துல இறங்கி போராடி இருக்கேன். நேரத்துக்கு மீதி திறந்து வச்சுட்டு 24 மணி நேரமும் கள்ள மதுவை வித்துட்டு இருக்கிறது, ஸ்டிக்கர் கூட இல்லாமல் போலி சாராயம், கள்ளச்சாராயம். நீங்கள் கள்ளச்சாராயம் அங்கே மட்டும் இல்லை, டாஸ்மாகில் கூட கிடைக்குதுங்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் எதிர்த்து துணிச்சலோட ஒரு டாஸ்மாக் உள்ளேயே போய் போராட்டத்தில் நான் மேற்கொண்டிருக்கேன். நாங்கள்லாம் கள போராளிகளாக இருக்கோம். கள போராளி மட்டும் கிடையாதுங்க, நாங்கள் நல்ல அரசியல்வாதியாக இருக்கோம். நல்ல அரசியல்வாதினா அன்றாட மக்களோட வாழ்ந்து மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசி, எங்களுக்கு பெரிய ஃபேம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் பேசக்கூடியவை ஒவ்வொன்றுமே மக்களுக்கானதாக போயிட்டுருக்கோம். இதற்கான வெற்றி எனக்கு காத்திருக்கு, எனக்கு அது தெரியும். நான் அந்த பாதையில் போகிறேன், மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்பாங்க. ஒரு நாள் இவங்க பேசுகிறது முற்றிலும் நமக்கானதுன்னு சொல்லி என்னை பார்த்து ஒரு கூட்டம் வரும்ல, அதெல்லாம் அரசியல் கூட்டம், அரசியலை கற்றுக்கிட்ட கூட்டமாக இருக்கும். இது மாதிரி ஒரு அட்ராக்ஷன். எங்கம்மா மீட்டிங் முடியவே இல்லை, போயிட்டுருக்கீங்க. நான் பார்க்க தாங்க வந்தேன் தளபதியை, பார்த்துட்டேங்க கிளம்பிட்டேங்க. இந்த கூட்டம் இது ஒரு ஒரு கவர்ச்சியா ஒரு ஈர்ப்பு ஒரு இருக்கும்ல, ஒரு ஈர்ப்பின் அடிப்படையில் திரையில பார்த்த நடிகர்களை தரையில் பார்க்கும்போது மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு உற்சாகம் வரும், ஒரு ஆர்வம் வரும். அதன் அடிப்படையில் தானே மேடம் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனாரு, ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனாங்க, விஜயகாந்த் 6 வருஷம் எதிர்க்கட்சி தலைவர் ஆனார். வேற யாராவது ஆக முடிஞ்சுதா? அதை வைத்துதான் அவரு வந்து தானும் முதலமைச்சர் ஆகலாம் என்ற நம்பிக்கையில பேசுறாரு. கம்பேர் பண்றதுக்குன்னு ஒரு இடம் இருக்குங்க. அதனால திமுக வளர்த்தவரே எம்ஜிஆர் தான். அப்ப நீங்க எப்படி வந்து விஜய் அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் ஒப்பிடுவீங்க? ஒப்பிடுதலே தவறு. திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து வந்தார் அப்படின்னு சொன்னாலும் அவர் வந்து அதற்கு முன்னதாகவே அந்த சோஷியல் சர்வீஸ் அப்படிங்கிற இடத்த வந்து இவர் மாதிரி பண்ணலை. மன்றம் வச்சுட்டு இந்த போக்கு இல்லாமல் அவரே நிறைய நல்ல விஷயங்களை இறங்கி எல்லோருமே இயல்பாக இருக்கிறது. இன்னும் திரைப்படங்கள் வாயிலாகவும் நாட்டுப்பற்றை வளர்க்கக்கூடிய அதிக படங்களை அதிகமாக நடிச்சிருக்கார். நீங்க நிறைய படம் சொல்லலாம், கதை வசனங்களை நிறைய சமூக விழிப்புணர்வு கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. எவ்வளோ ஏகப்பட்ட படம் வந்து இந்த சமூகத்தோட ஒன்றி போற மாதிரியே இருக்கும், அந்த அரசியலையோட ஒன்றி போற மாதிரியே இருக்கும். புரியாதவங்களுக்கு கூட அரசியல் சார்ந்த அறிவை வளர்ப்பது போல இருக்கும். ஆனா இவரோட திரைப்படங்கள் மொத்தமாக கமர்ஷியல் மூவி,
படத்துல என்ன வேணாலும் செய்வேன். அவர் படத்தை எதிர்த்து கூட நீங்க போராட்டம் செய்திருக்கீங்க. ஆமாங்க, அது நிறைய வந்து சமூக விரோத கருத்துக்கள் ஆமாங்க, இருப்பதாக. நிச்சயமாங்க. ஊத்திக்கன்னு தானங்க பாட்டெல்லாம் பாடினாரு. அதை விட்டுருங்க. சரி, எல்லாம் அவங்க ரசிகர்கள் உடனே சினிமா பாருங்க, சினிமா பாருங்கன்னு ஒரே டயலாக் பேசுவாங்க. சினிமாவை பார்க்கவாங்க, ஆனா சினிமா நடிக்கிற தலைவரா பார்ப்பாங்க. அவங்க ரசிகர்களோட தத்துவம். விஜயகாந்தே வந்து அரசியலுக்கு வந்தபோது தன்னை கருப்பு எம்ஜிஆர்னு பிரகடனப்படுத்திட்டாரு. இப்போ இவர் வந்து எம்ஜிஆரையும் விஜயகாந்தையும் தன்னுடைய முன்னோடி நடிகராக புகழ்ந்து பேசுறாரு. அதான் அவரை வச்சு வாக்கு வாங்கணும் என்பதுதான் விஜயோட நோக்கம். இன்னொரு விஷயம் வந்து அதிமுக பாஜக கூட்டணியே பொருந்தாத கூட்டணி, அடிமை கூட்டணின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இப்போ ட்ரெண்டிங் மாறி போயிட்டுங்க. ஒன்று புரிஞ்சுக்குங்க, அப்போ உள்ளது மாதிரி மக்கள் இப்போ இல்லை. ஓகேவா? இப்போ உள்ள மக்கள் வந்து எல்லாருமே இது நடந்தால் நல்லாயிருக்கும், இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி கல்வியில் சிறந்து விளங்குறோம், உயர்கல்வியில் நம்ம முன்னாடி இருக்கோம். ஸோ ஃபோன் யூஸு அதிகமாயிட்டு, உலகத்தில் மற்ற நாடுகளில் நடக்கிற எல்லாமே இப்போ தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாயிடுச்சு. நம்ம நாடு ஏன் இப்படி இருக்குன்னு கேள்விகள் வர ஆரம்பிச்சுட்டு, அன்னைக்கு நடந்த அரசியல் ஈவன் தோ 2010 இருந்த அரசியல் 2025 இல்லை. இன்னைக்கு தேவை மாஸ் லீடர் கிடையாது, மக்களை நேசிக்கக்கூடிய, மக்கள் பிரச்சனைகளை நன்கு அணுகக்கூடிய, எல்லாவற்றையும் தெரிந்த ஒரு தலைவர் வேணுங்கிறதன் அடிப்படையில் இன்னைக்கு நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இவருடைய பேச்சு அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா ஒரு பொருந்தா கூட்டணினா இவர் யாருங்க? நான் தான் கேட்கிறேன், இவர் விமர்சகரா கட்சி தலைவராங்க? இவர் அரசியல் விமர்சகரா? இந்த கூட்டணி பொருந்தாது, இந்த கூட்டணி பொருந்தும், அல்லது ஜாதகக்காரரா? அடிமை கூட்டணின்னு சொல்லியிருக்காரு. இல்ல, அவர் என்ன ப்ரெடிக்ஷன் சொல்ற ஜோதிடரான்னு கேட்கிறேன். இந்த கூட்டணி பொருந்தும் பொருந்தாதுன்னு சொல்றதுக்கு இவர் யாரு? இவருக்கு சரி அப்படி பொருந்தாதுன்னா அதற்கான காரணத்தை சொல்லுங்க. பாஜக மதவாதம் எல்லாரும் முத்திரை குத்தியாச்சு. மதவாத கட்சியுடன் அதிமுக கூட்டணி அமைத்ததால் அது பொருந்தாத கூட்டணி. அதனால் அந்த கூட்டணியில எந்த கட்சியும் சேர முன் வரல, அதனால அந்த கட்சியை மக்கள் ஏற்க மாட்டாங்க. அதனால ஒண்ணு போட்டி வந்து திமுகவுக்கும் தாவேக்காவும் என்ற கருத்தை தெரிவித்திருக்காங்க. அதுதான் தேர்தல்ல வாக்குங்க. சென்ற நாடாளுமன்ற தேர்தல்ல பாரதிய ஜனதா கட்சி என்ன வாக்கு வாங்கியிருக்காங்கன்னு பார்க்க சொல்லுங்க. அதைத்தான் நான் சொல்றேன். இப்ப நான் வந்து எந்த கட்சியை சார்ந்தும் பேச விரும்பலைங்க. நான் ஒரு அரசியல் கட்சி நடத்துறேன். ஆனால் எனக்கு அரசியல் அறிவு என்பதை எவ்வளவு வளர்த்து கொள்ள முடியுமோ அந்த அளவு நாளுக்கு நாள் வளர்த்து கொள்கிறேன். நான் அவரை விட ஒரு 9 வயசு குறைவானவள் தான், விஜய் அவர்களை விட. இருந்தாலும் இதுல வயது இன்னும் பொருட்டு கிடையாது. நான் இன்னும் எப்படி என்னோட நாளுக்கு நாள் நம்ம அரசியலை வளர்த்துக்கணும்னு இருக்கோம். ஒரு கட்சி வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கா, பின்னாடி போயிட்டு இருக்கா, அவங்களோட கொள்கையை மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க, அவங்க கொள்கையை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, இது எல்லாத்தோட. ஒரு காலத்துல அது மதவாதம்னு சொன்னாங்க. இன்னைக்கு பாஜகவிலேயே இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இருக்காங்க. இல்லைன்னு சொல்ல நான் அழைச்சிட்டு போறேன் வார்டு வரைய. நான் கேட்குறேன், இதே சென்னையில் ஒரு வார்டில் எலெக்ஷன் சமயத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது பார்க்குறோம், அவர் சொல்கிறாரு இந்துக்களை விட அதிகமாக ஒரு கிறிஸ்தவர் நேசிக்கிறாரு பாஜகவை. என்ன சொல்லுவீங்க? ஆச்சரியம் தானே பண்ணுவீங்க. ஆமாம். அப்போ ஒரு கட்சி எப்படி மாறி மக்கள் மத்தியில் போயிட்டு இருக்குங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியலை. அவருக்கு அரசியலில் ஏதோ மேலோட்டமாக பேசுவோம் அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்குறாரு. இதே பாஜகவோட திமுகவும் கூட்டணி வச்சிருக்கு. ஆமாம், வச்சாங்க. ஒரு சட்டமன்ற தேர்தல், ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சாங்க. ஆமா, அதுல 98 இருந்து 2003 வரல. இன்னைக்கு கனிமொழி அவர்கள் பேசுறாங்க, நாங்க வந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து நாங்க வாக்களிக்க மாட்டோம், எங்களோட சுதர்சன் ரெட்டிக்கு தான் வாக்களிப்போம், அவர் தமிழரா இருக்கிறதுனால மட்டும் எங்களால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இதே இது உங்க கூட்டணியில இருக்கும்போது 99 எலெக்ஷன்ல நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 55,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாரு சிபிஆர் அவர்கள். ஆமா, 2 முறை. அப்ப அவர் எப்படி தெரிஞ்சாரு? நல்ல கண தூக்கடிச்சாருல்ல. அப்ப அவர் எப்படி தெரிஞ்சாரு உங்களுக்கு? அதனால அரசியல்ல முதங்க நிறைய வரலாறு, நிறைய அடிப்படை தகவல்கள், இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கு ஒரு கட்சி எங்க போயிட்டு இருக்கு, அவங்களோட கொள்கை கோட்பாடை இங்க எந்த அளவுக்கு மாத்திருக்காங்க, அல்லது எதனால இன்னைக்கு மக்கள் ஈர்க்கப்படுறாங்க, இதெல்லாமாச்சும் அது கொஞ்ச நாள் தெரிஞ்சுக்கணுங்க. அதை விட்டுட்டு பொத்தாம் பொதுவாக பேசக்கூடாது. உங்களுக்கு திருமாவளவன் அவர்கள் பேசியதில் எனக்கு இன்னைக்கு அவர் கொடுத்த பேட்டி எனக்கு பிடிச்சிருந்துச்சு தான். அதிகார வெறி உங்களை வந்து அப்படி பேச வச்சிருக்கு. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற அதிகார வெறி தாவேகா தலைவர் திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிறதோட விடங்க அதிகார வெறினால திமுகவை பேசினாருன்னு சொல்றாரு. அதாவது அவர் அதிகார வெறி அப்படிங்கிற இடத்த வந்து நம்ம உண்மையாகவே இப்படி பேசுறதுக்கு காரணம் அதிகார வெறியை தவிர அந்த இடத்துல மக்கள் மீதான பற்று இல்லைங்கிறத தான் விளக்குது.
நான் அதிகாரத்தையே நோக்கி பேச முடியாதுல்ல. நான் முதல்ல இப்பதான் வந்திருக்கீங்க, வந்து கிளியரா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. நீர் மேலாண்மை பத்தி சொல்லுங்க. விவசாயிகளுக்கு புதுமையா நீங்க ஐடி ஃபீல்டை வச்சு விவசாயிகளை இணைப்பீங்களா? அங்க விதைக்கிறவங்களே லாபத்தை அடைய முடியுமா? அதுல என்னென்ன கிடைக்கும்? இன்னைக்கு இருக்கிறத எப்படி மாத்த போறீங்க? விவசாயிகள் வந்து அவலப்படாம இருக்கணும், என்னென்ன மாத்த போறீங்க? அதே மாதிரி இயற்கை பேரிடர்ல வந்து தடுத்துக்கிறதுக்கோ அல்லது முன்கூட்டியே இந்த இயற்கை பேரிடர் வருங்கிறத இண்டிகேட் பண்றதுக்கோ நீங்க ஏதாவது வெளிநாடுகள் ஏதாவது டெக்னாலஜி ஏதாவது யூஸ் பண்ண போறீங்களா? அதை சொல்லுங்க. நீங்க கனடாவில் உள்ள ரிவர் சிஸ்டம் பண்ண போறீங்களா? அமெரிக்காவில் உள்ள ரிவர் சிஸ்டம் பண்ண போறீங்களா? சிங்கப்பூர் மாதிரி சுத்தமான ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை மாத்த போறீங்களா? அது மாதிரி பேசுங்க. நான் பேசுவேங்க, 2 மணி நேரம் பேசுவேன். திமுக மற்ற கட்சி பேரே வராதுங்க. என் மக்களுக்காக, என் நாட்டுக்காக நான் எப்படி பேசணுமோ அப்படி பேசுவேங்க. சரி மேடம், திமுகவை 2026 அதிமுகவால் வீழ்த்த முடியுமா என்பது இப்போ ஒரு கேள்வி. வீழ்த்த முடியுமா? நிச்சயமா வீழ்த்த முடியுங்க. எப்படி வீழ்த்த முடியும்? என்ன வீழ்த்த முடியாம இருக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. எதிர்ப்பலை அதிகமாயிட்டு. எதிர்ப்பலை அதிகமாயிடுச்சு. ஆமா. அப்படி இருந்தா ஏன் அதிமுகல இருந்து நிறைய முக்கிய பிரமுகர்கள் வந்து திமுக இணைஞ்சிட்டு இருக்காங்களே? யார் முக்கிய பிரமுகர்? நீங்க ஒரு இஸ்லாமியர் அன்வர் ராஜா. அன்வர் ராஜா, கார்த்தி தொண்டைமான், இன்னும் ஒருத்தர் வந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மைத்ரேயன். அவர் பல கட்சி போயிட்டு வந்துட்டாருங்க. அதாவது அடுத்து புகழேந்தியும் போவத சொல்றாங்க. அடுத்து அதிமுக இருந்து ஒரு 20க்கு மேற்பட்ட முக்கிய பிரமுகர்கள் போவதாகவும் பேசியிருக்கு. அதாவதுங்க, ஒரு நபரோ ஒரு தனி தலைவர்களோ அவங்க கட்சி மாறுறதுனால ஒரு கட்சியோட வீழ்ச்சிங்கிறத யாராலையும் சொல்ல முடியாது. அந்த இடத்துல ஏதோ ஒரு மாற்றங்கள் உருவாகுது, அங்க புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது, அல்லது அந்த நீங்க கட்சி மாறி போறவங்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படலை அப்படின்னா அதற்கான காரணம் பின்னாடி என்னங்கிறது நமக்கு தெரியாது. மக்களுக்கான அரசியல் பண்ணும்போது எல்லாருமே அந்த கட்சியில் பல ஆண்டுகளாக அவங்களுடைய செயல்பாடுகளை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. சில நேரத்தில் வந்து எல்லா நேரமும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. முக்கியத்துவம் கூடும், முக்கியத்துவம் குறையும். இதுதானே அரசியல். இதை பொறுத்து கொண்டு மக்களுக்காக நம்ம அரசியலில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க பல ஆண்டுகள் ஒரு கட்சியில் பயணம் செய்வாங்க. இவர்கள் எல்லாம் எனக்கு ஆஃபர் இருக்குது, எனக்கு அங்கே ஆஃபர் இருக்குது, இங்கே ஆஃபர் இருக்குது அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க கட்சி மாறி போகிறதுல நம்ம அதை வந்து தனிப்பட்ட முறையாக தான் பார்க்கணுமே தவிர கட்சிக்கு அதனால் எந்த பாதிப்புமே ஏற்படாது. மக்கள் மத்தியில் இந்த பிரச்சாரம் இவர் எடப்பாடி அவர்கள் போகும்போது பிரம்மாண்ட கூட்டம் இருக்குது. மழை பெய்தாலும் நிற்கிறாங்க. அந்த கூட்டம் அப்படிங்கிறது எதை எதிரொலிக்குதுன்னா ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான தொண்டர்கள், வலிமையான தொண்டர்கள் இன்னைக்கு அதிமுக இருக்காங்கங்கிறது மாதிரி தான் பார்க்கிற மக்களுக்கு உருவாக்குது. அதில் தொண்டர்களும் இருக்காங்க, பொதுமக்களும் தன்னிச்சையாக கலந்துக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? மக்கள் வந்து அதிமுகவை அடுத்த ஆட்சியில் உட்கார வைக்கணும்னு விரும்புகிறாங்கங்கிறத நாம் அதை பார்க்குறோம். நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. ஆனால் வந்து போட்டி வந்து 2026 திமுகவுக்கும் அதிமுக பாஜக கூட்டணி தான் இருக்கும். அதான உங்க கருத்து? இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாதுங்க. இது என்னங்க சிறுபிள்ளைத்தனமா இருக்கு? நீங்க நினைச்சிட்டு இருக்க சின்ன சின்ன பசங்க, அரசியலே தெரியாத பசங்களை நம்பி நீங்க அரசியலுக்கு வந்துட்டு, நான் என்ன சொல்றேன், நீங்க டெவலப் ஆகுங்க. இன்னொரு 7 மாசம் கூட இருக்கு, முடிஞ்சா உங்களை டெவலப் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன், நான் தவறா சொல்லலை. பட் இப்ப நீங்க ஒரு மணி நேர கூட்டத்துக்காக 1 மணி நேரம் கூட அந்த மீட்டிங் நடக்கலைங்க. ஒரு தெருமுனை பிரச்சாரம் கூட 2 மணி நேரம் 3 மணி நேரம் நடத்துவாங்க. அந்த மக்களை வந்து நிறைய செய்திகள் அவங்க எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேசுவாங்க. ஒவ்வொரு 2ஆம் கட்ட தலைவர்களும் அரசியல் குறித்து விரிவா பேசுவாங்க, புரியுற மாதிரி பேசுவாங்க. இதெல்லாம் நிறைய இருக்கும். எதுவுமே இல்லாம ஒரே 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் நிகழ்ச்சிக்கு நீங்க காலையிலேருந்து கிட்டத்தட்ட 10 மணி நேரத்துக்கு மேல ஒரு கூட்டத்தை வந்து வெயிலையும் இதுலையும் உட்கார வச்சு அதுல உயிர் பலி ஏற்பட்டு, அந்த மேடையில கூட அந்த உயிர் பலி ஏற்பட்டவங்களுக்கு நீங்க ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல. ஒரு கொடிக்கம்பம் விழுந்துச்சு, ஒரு கார் மேல விழுந்துச்சு, அந்த பையனுக்கு கார் வாங்கி கொடுக்குறேன்னு கூட சொல்லி இருந்திருக்கலாம். அந்த பையனோட முகத்தை க்ளோஸ்ல பார்த்தோம் நம்ம எல்லாரும், பரிதாபமா இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் தன்னுடைய உழைச்சி வாங்கின ஒரு உடைமைங்க, அது ஒரு பொருளுங்க. அது 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 இதாயிட்டு அப்படிங்கும் போது அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மனசுல ஒரு துயரம் இருக்கும். அந்த துயரத்தை கூட நீங்க போக்க நினைக்கல. அதையெல்லாம் நினைக்காத நீங்க முதல்ல ஒரு கட்டத்துக்குள்ள உங்க கட்சிக்காரவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கள பத்தி பேசணும். சில தலைவர்கள் பேசும்போது நீங்க உற்று கவனிச்சிங்கன்னா அதுல மக்கள் பற்றிய பேச்சுகள் தான் அதிகமா இருக்கும். தன்னை மறந்து பேசுவாங்க. அவங்க தான் மக்களுக்கானவர்கள் அப்படிங்கிற இடம். இப்போ இன்னைக்கு வந்து நான் கட்சி ஆரம்பித்து 7 ஆண்டுகள் ஆகுதுங்க. இப்போ என்னாலே வந்து எங்கே சுற்றினாலும் நான் மக்கள் பிரச்சனைக்குள்ளே வந்துடும். நீங்களே 4 கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாலும் நான் எங்கே போனாலும் மக்களை பற்றி வந்துடும். அது ஏன்னா நான் அரசியலில் இருப்பதுடைய நோக்கம் மக்களுக்காக.
அதனால் என்னோட ரத்தத்தில் முழுசாக மக்கள்னு அவங்கள பற்றின சிந்தனை தான் அதிகமாக இருக்கும். அதற்கு அடுத்து தான் இந்த கட்சியா அந்த கட்சியா, ஏன் இவங்க ஒழுங்காக செயல்படலை, ஏன் இவங்க அதிகாரத்தை வச்சுட்டு இவ்வளோ திமிராக இருக்காங்க, அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க, இந்த துறையை அவங்க ஒழுங்காக பார்த்துருந்துருக்கலாமே, பள்ளிக்கல்வித்துறையை ஏன் இப்படி நடத்துனாங்க, இன்றைக்கி இந்த மின்துறையில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இது ஏன் கவனம், இது மாதிரி துறை வாரியாக அடுத்து அவங்க மேலே காவல்துறையை ஏன் அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க, அவங்க ஏன் சுதந்திரமாக இந்த மாதிரி லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு, கஸ்டோடியல் மரணம் நடந்திருக்கு. அதான் இந்த மரணங்கள் இது மாதிரி எல்லாம் யோசிக்கும் போது தான் நம்ம வந்து ஒரு திமுகங்கிற கட்சியை நம்ம ஏன் பேசுறோம், நிர்வாக கோளாறும் மக்களை அவதிப்படுறதையும் பார்க்கும்போது தான் பேசுறோமே தவிர அவங்கள பேசுறதுக்காகவே நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கல. நீங்க மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. விஜய் அவர்கள் அவங்கள பேசுறத பிரதானமாகவும் மக்களை பற்றியதை வச்சில்ல. இவர் சம்பந்தமே இல்லாம ஒரு ஆளுமையோட 4 ஆண்டுகள் 3 மாதம் முதல்வராக இருந்த திரு எடப்பாடி அவர்கள் தன்னை நிரூபித்து காட்டியவர். 7.5% இடஒதுக்கீடு கொடுத்து நீட்ல இன்னைக்கு ஏழை மாணவ மாணவிகள் படிக்கிறதுக்கு காரணமா இருந்தவர். அவர் யாராவது ஒருத்தரை படிக்க வச்சிருந்தாருன்னா அவருக்கு அந்த மகிழ்ச்சி தெரிஞ்சிருக்கும். இப்ப நாங்கெல்லாம் படிக்க வைக்கிறோம். விஜய் அவர்களா? ஆமா, அவர் 10th 12th நல்ல மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை கொடுக்கறாரு, மருத்துவ உதவி செய்யறாரு. அது சொல்றேன் இல்லங்க, அவர் பரிசு கொடுக்கறாரு, மார்க் எடுத்தவங்களுக்கு பரிசு கொடுக்கறாரு. ஆனா மார்க் எடுத்தவங்களை படிக்க வைக்கிறதுக்குன்னு ஒரு டீம் போட்டு நாங்கெல்லாம் வேலை பார்க்குறோங்க. இன்னைக்கு கிராமத்தில் இப்போ அரியலூர் மாவட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா அங்கே நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு சரியான ஒரு அட்வைஸ் இல்லை, இதுக்கு போகலாம் இதுக்கு வரலான்னு. அப்போ அவர்களை எல்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு டீம் வச்சு அவங்கள வந்து எப்படி நீட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ண முடியும், அவங்கள எப்படி வந்து பொறியியல் கல்லூரியில் நல்ல கல்லூரியில் கவுன்சிலிங் அப்ளை பண்ண கூட அவங்களுக்கு தெரியாது. புரியுது அவங்களுக்கு? தமிழ்நாடு கவுன்சிலிங் போர்டில் வந்து அப்ளை பண்ணுறது கூட தெரியல. அப்போ அந்த இன்ஜினியரிங்கில் எப்படி அப்ளை பண்ணுறது, அதெல்லாம் நம்ம வந்து ஒரு கட்டமாக பண்ணும்போது அந்த 7.5% இடஒதுக்கீடு அப்படிங்கிறதுல அவங்களுக்கு இலவசமாக கிடைக்குது, 2லேயுமே கிடைக்குது. அப்போ இதெல்லாம் அவருக்கு விவரமாக தெரியல. தேர்தல் நேரத்தில் இல்லைங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த மாதிரி திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒன்று பண்ணார். அத்திக்கடவு அவிநாசி திட்டமாக இருக்கட்டும், எங்கள் டெல்டா பகுதிக்கு வந்து வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்னலாம் இருந்துச்சோ அவற்றையெல்லாம் நம்ம வந்து செய்தே முடிக்கணும்னு சொல்லி 4 ஆண்டு காலமும் மிகச் சிறப்பான ஆட்சியை கொடுத்தாருங்க. ஆட்சி சிறப்பான ஆட்சி கொடுத்தாரு. நீ சொன்ன திட்டம்லாம் நல்ல திட்டம் தான். ஆனால் இருந்தும் வந்து அதிமுக வந்து 2024வது நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிக்க வச்சிருக்கணும். அது ஜெயிக்க வைக்கல இல்லையா? அதனால தான் வந்து அவர் தலைமையிலான அதிமுக வீக்கா இருக்குன்னு ஒரு விமர்சனம் இருக்கின்றது. 24ல் அவங்க எந்த தேசிய கட்சியோடைய ஆதரவோடும் இல்லை. இங்கே வந்து நீங்கள் வந்து தேசிய கட்சி அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு ஆதரவோடு இருந்த கட்சி, அது அப்படி தான் நம்ம பார்க்கணும். இந்த கூட்டணிகள்னால திமுக வந்திருக்குன்னு தான் நினைக்கணுமே தவிர அதிமுக வராததுக்கு காரணம் எந்த ஒரு டிராபேக்கும் கிடையாது. கூட்டணி அமைக்கலைங்கிறது தான் அங்கே ஒரு டிராபேக். ஸோ இப்போ கூட்டணி அமைச்சிருக்கீங்க. இப்போ அதிமுக பாஜக கூட்டணி திமுக கூட்டணியை 2026ல் வீட்டுக்கு அனுப்புமா? கண்டிப்பாக அனுப்புங்க, அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. திமுகவுடைய இன்றைக்கு வந்து நிலை அப்படிங்கிறது நீங்களே உங்கள் கேமராவை எடுத்துகிட்டு மக்கள்கிட்ட போய் கேளுங்க, இந்த ஆட்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். நீங்கள் இந்த வாட்டி நீங்கள் திமுக ஓட்டு போடுவீங்களான்னு அரசு ஊழியர்கிட்ட கேளுங்க, தற்காலிக பணியாளர்கள்ட்ட கேளுங்க, மாணவர்கள்ட்ட கேளுங்க. பெண்கள் ஈவன் தோ 1000 ரூபா வாங்குற பெண்கள் கூட அந்த 1000 ரூபா ஒன்றும் அவங்க வீட்டு காசில் கொடுக்கல, எனக்கு மக்களோட வரி பணத்தில் கொடுக்குறாங்க. இன்னைக்கு வந்து எல்லாத்தோட விலைவாசியும் உயர்ந்துட்டு அதுலேருந்து தான் எடுத்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வரைக்கும் விவரமாக சொல்கிறாங்க. நீங்கள் எந்த இடத்துலையுமே எங்கேயுமே மக்கள் இன்னைக்கு வந்து அரசியல் புரியாமல் இல்லை. அதனால் கண்டிப்பாக 100% இந்த ஆட்சியை அகற்றிட்டு இந்த 4 ஆண்டு காலம் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி செய்ததே நல்லா இருந்துச்சு, அப்போ எங்களுக்கு இது கிடச்சிது அது கிடச்சிது தாலிக்கு தங்கம் வந்துச்சு, இப்படி அந்த ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வந்து வேறு மாதிரி இருக்கும். அதை எல்லாத்தையுமே பார்த்து சென்ற ஆட்சியில் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் செய்திருக்கிறார். அதனால் அந்த வாய்ப்பு அவருக்கு அதிகமாக இருக்குது. அடுத்த முறை வந்து கண்டிப்பாக முதல்வராவதற்கான அதிகபட்ச வாய்ப்பு அவருக்கு இருக்கிறது தான் நமக்கு வெளிச்சமாக தெரியுது. இப்போ உங்களோட விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி மேடம். நன்றி.